சோத்திரம் சொல்லுங்கப்பா. என்ன எதுவுமே எக்ஸ்பிரஷன் கொடுக்குறதுனாவே அப்பா இந்த குடும்ப பட்டண சார்ந்து அப்பா இந்த குடும்ப ஆசீர்வதிச்சதற்காக சொல்லுகிறோம். கட்டாவே இதுவரையிலும் எங்களை நடத்தின தேவன் இதுவரை நடத்திய கொடுக்கிறதுக்காக நன்றி ராஜா. இந்த நாளிலும் அப்பா இந்த குடும்பத்திலும் அப்பா இந்த குடும்ப ஆசீர்வாதத்தை வைத்ததுக்காக நன்றி. கர்த்தர் அவங்க வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் துவங்கி இந்த 7 மாதங்கள் கர்த்தர் நடத்தி வந்ததுக்காக நன்றி ராஜா. இந்த 8ஆம் மாதத்திலும் இந்த 5ஆம் நாளிலும் கர்த்தாவே இந்த குடும்பத்தில மகன் சொன்ன சாட்சி பிரகாரமாக உங்களுடைய கருத்துல ஒவ்வொரு காரியத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அப்பா இதுவரையிலும் நடத்தின தேவன் இனிமேல் இந்த குடும்பத்தை நீங்க நடத்தக்கூடிய கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா நீர் அப்பா இந்த குடும்பத்தில இருந்து எல்லாவற்றும் நீ எல்லாவற்றும் அப்பா ஆசீர்வதித்து நீர் அப்பா அவங்க தேவைகளை சந்தித்ததுக்காக நன்றி அப்பா. அப்ப அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு தடைகளை எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போடுங்க. ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க ராஜா. அப்ப மகன் சாட்சியின் பிரகாரம் மகன் சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு பலவீனத்தையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பலவீனத்திலும் கர்த்தர் பரிபூரண சுகத்தை தாங்க ராஜா. அப்ப அந்த பிரசவ காலத்திலும் கர்த்தர் மகளோடு கூட இருந்து அப்பா மகளை நீங்க அப்பா தொட்டு ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. அப்பா நல்ல சுகப்பிரசவம் ஆகவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. அதுக்கு இருக்கிற எல்லா பலவீனத்தையும் சோர்வு எல்லாவற்றும் கர்த்தர் நீங்க எடுத்து போடுங்க ராஜா. அப்ப அந்த வேலையிலும் நல்ல ஒரு லீவு கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்ப அந்த லீவு கிடைக்க கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. நீர் உங்களுடைய சித்தத்தின்படி அந்த மக்களுக்கு செய்ததுக்காக நன்றி. வருகிற நாட்களிலும் உங்களுடைய சமூகத்துல நின்று சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்ப வருகிற நாட்களிலும் நல்ல ஒரு பிள்ளை பெற கர்த்தர் உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துறப்பா. அப்ப இரு குழந்தைகளை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறப்பா. அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த தீங்கு ஆபத்து நேரிடாதபடி கர்த்தர் நீங்க வழி நடத்தினதுக்காக நன்றி. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தந்து நல்ல படிக்கும் கர்த்தர் கிருபை தாங்க ராஜா. எல்லா பலவீனங்களையும் எடுத்து போட்டு வழி நடத்தினதுக்காகவும் நாங்க நன்றி செலுத்துறோம். அப்ப சீக்கிரம் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம். மகன் நீங்க ஆசிர்வதிங்க. இன்னும் அதிகமா உங்க சபைக்கு வந்து உட்கார கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. மகன் நம்ம ஒரு நாளும் அப்பா உங்களுடைய ஆலயத்தை விட்டு விலகாதபடி கர்த்தாவே ஒவ்வொரு வாரமும் அப்பா உங்களுடைய ஆலயத்துல வந்து அப்பா அமர்ந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் மகனுக்கு உதவி செய்யுங்க. மகனுக்கு கிடைக்க வேண்டிய வேலையும் அப்பா அந்த தடையில்லாதபடி கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு தேவையும் கருத்துல ஒப்பு கொடுத்துரும். அவங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க. அவங்க கையின் பிரயாசத்தெல்லாம் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அப்ப அந்த குடும்பத்துல எல்லாவற்றையும் நீங்க முன்னிருந்து வழி நடத்துங்க ராஜா. அப்ப எந்த குறைவில்லாதபடி கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தோடு நடத்தினார் என்று அப்பா அடுத்த வாட்டி நாங்க இந்த இடத்துல சாட்சி கேட்க கர்த்தர் உதவி செய்ததுக்காக நன்றி. கர்த்தர் இன்னும் அநேக அற்புதங்களினால அதிசயங்களினால இந்த குடும்பத்தை வழி நடத்தினார் என்று மகள் சொல்ல போற அந்த சாட்சிக்காக நாங்க நன்றி செலுத்துறோம் சுவாமி. அப்ப இதை அநேகர் கேட்டு அப்ப உண்மை விசுவாசித்து அப்ப உங்களுடைய பின்பாக வர கர்த்தர் உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. அப்ப இந்த நாளிலும் அப்ப இந்த குடும்பத்தை முழுமையா உண்மையிலும் உங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்து வழி நடத்தி பெரிய காசைங்க இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.